Taste the Daily. வாரணாசி தொகுதியில் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். 4ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்ற நிலையில் பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். இந்நிலையில் ஹாஜிபூர் பகுதியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மத்தியில் வலுவான ஆட்சி அமைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர் பீகார் மாநில மக்களுக்காக காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதாதளமும் எதையும் செய்யவில்லை என குற்றஞ்சாட்டியதோடு ராஷ்டிரிய ஜனதாதளம் ஆட்சியில் ஆட்கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்ததாக குறிப்பிட்டார். சமூக நீதிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி போராடி வருவதாக தெரிவித்த பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்களில் பெரும்பாலானோர் ஓபிசி, எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவை சார்ந்தவர்கள் என கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாடு முழுவதும் சாதகமான அலை வீசி வருவதாக தெரிவித்த பிரதமர் மோடி பீகாரில் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் என்று விமர்சித்தார். 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் செய்யப்பட்டதை விட கடந்த 10 ஆண்டுகளில் பொதுமக்களுக்காக பாஜக தலைமையிலான அரசு அதிகம் செய்துள்ளதாக தெரிவித்தார். ஏழை எளிய மக்களின் வழிகளை பாஜக கூட்டணி கட்சிகள் நன்கு அறியும் என தெரிவித்த அவர் அந்த சமூக மக்களுக்கு என்றும் தங்கள் அரசு முக்கியத்துவம் அளிக்கும் என தெரிவித்தார். முன்னதாக பாட்னாவில் உள்ள சீக்கியர்களின் புனித வழிபாட்டு தலமான பாட்னா சாஹிப் குருத்வாராவிற்கு பிரதமர் மோடி சென்றார். அங்கு அவர் சீக்கியர்களின் முறைப்படி தலைப்பாகை அணிந்து கொண்டு மனமுருகி வழிபாடு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து உணவு கூடத்திற்கு சென்ற பிரதமர் மோடி தன் கைகளால் சப்பாத்தியை தயார் செய்து அங்கிருந்த பக்தர்களுக்கு வழங்கி சேவா நிகழ்ச்சியில் பங்கெடுத்தார். உத்தரப்பிரதேச தொகுதி வாரணாசியில் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி களமிறங்கியுள்ள நிலையில் நாளை அதற்கான வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்ய உள்ளார். பேரணியாக சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பிரதமர் மோடி வேட்புமனுவை சமர்ப்பிக்க உள்ளதால் பாஜகவின் மூத்த தலைவர்கள் உடன் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த தேர்தலை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் பிரதமர் மோடியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற இலக்குடன் பாஜகவினர் செயல்பட்டு வரும் நிலையில் அவர்களின் முயற்சியை முறியடிக்க எதிர்க்கட்சிகள் வகுக்கும் வியூகங்கள் என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Taste the Daily.